கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறார், நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. இந்த நல்ல வெள்ளி குட் ஃப்ரைடே அன்றைக்கே இந்த செய்தியை கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட ஒரு சின்ன பாடலை பாடி நம்ம ஆண்டோட வார்த்தையை தியானிக்கலாம். கர்த்தர் இந்த லைவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. அவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டதாலே நாம் மகிழ்ந்து இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. மகிமைப்பா. We glorify your name, O Lord Jesus. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாது என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாது என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அழகான கண்கள் கல்வாரிக்கு போகும் பொழுது நம்மை நினைத்ததாலே இன்று நாம் உயிர் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய ஒவ்வொரு காயங்களும், ஒவ்வொரு முத்தங்கள், ஹல்லேலூயா, நம்ம மேல் வைத்த அன்பு. ஆமென். தேங்க்யூ பா டாடி. உமக்கு ஸ்தோத்திரம் டாடி, ஸ்தோத்திரம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷரால நம்ம தூக்கி எரியப்பட்டிருக்கலாம், குடும்பத்தாலே, கணவராலே, மனைவியாலே நாம் தள்ளப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளாலே தள்ளப்பட்டிருக்கலாம். நம்மை நினைக்கிற, நம்மை மறவாத ஒரு நேசர் நம்மளுக்கு உண்டு. ஹல்லேலூயா. நம்மை அரவணைத்து பாதுகாக்கிற, நம்மை உயர்த்துகிற, கண்மலை மேல நிறுத்துகிற ஒரு நேசர். ஹல்லேலூயா. அவர்தான் இயேசு ராஜா. அழகான கண்களாலே நம்மை கண்டு ரசிப்பவர். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
ஆமென். ஹalleluya. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா. ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. அப்பா, உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே எங்களை நீர் தெரிந்தெடுத்தீர் ஆண்டவரே, எங்களை முன்குறித்தீர் ஆண்டவரே. தாயின் வயிற்றில அப்பா உருவாவதற்கு முன்னதாகவே அப்பா நீர்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த லைவை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகம் ஆண்டவரே, ஆசீர்வாதம் ஆண்டவரே, பரிபூர்ண ஆண்டவரே அப்பா சுகம் ஆரோக்கியம் அப்பா ஸ்தோத்திர ராஜா இப்பொழுது இறங்குகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் இவர்களை உமக்கென்று வேறு பிரிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் இவர்களை கரம் பிடித்து நடத்துகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எல்லா நிலைமையும் ஆண்டவரே இந்த நாளில் நீர் காண்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே அப்பா இந்த செய்திக்கு ஆண்டவரே அப்பா இந்த செய்தி கேட்ட ராஜா ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ராஜா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா சாபங்கள் ஆசீர்வாதங்களாய் மாறுவதாக ஆண்டவரே. இவர்கள் மேல ஆண்டவரே அப்பா இருக்கிற எல்லா தீங்கையும் ஆண்டவரே நன்மையாய் நீர் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரையும் அனைத்து முத்தமிடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் முதல் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியும் நீர் விசாரிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிற நிலைமை மாறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒரு பூந்தோட்டம் போல அப்பா ஸ்தோத்திர ராஜா அப்பா நீர் மாற்றுகிறீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நாங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு நீர் தரித்திரரானீர் ஆண்டவரே. அப்பா உண்மையே எங்களுக்கு கொடுத்து அப்பா எங்களை நீர் வாழ வைத்தீரே, எங்களுக்கு பரலோகத்தை சுதந்திரிக்கிற பாக்கியத்தை தந்தீரே ராஜா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி. நீரே எங்களுக்கு ஆண்டவர் வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறபடினாலே உங்க பாதத்தை நாங்கள் முத்தமிடுகிறோம் ஆவியானவரே. நீர் தேவாதி தேவனானபடினாலே நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. இந்த லைவை பார்க்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்ம எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் என்னன்னு சொன்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மாமிசத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மன சாட்சியை நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தாலே கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம் என்று சொல்லி அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, மாமிசத்தின் திரை வழியா நம்ம பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்கிறதுக்கு கர்த்தர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய மாமிசத்தை கர்த்தர் நமக்காக தந்தார். ஆமென். பாருங்க, வார்த்தையானது மாமிசமாகி இந்த உலகத்திலே அவர் இரட்சகராய் உதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. எதுக்காக சொன்னா நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கும்படியாய் கர்த்தர் நம்மை நோக்கி இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் சொல்லி அந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல யாருமே போக முடியாது, அந்த ஆசாரியர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். பாருங்க, யூதர்கள் தான் அது அந்த இடத்துல போகிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு, மத்தவங்க எல்லாம் போகவே முடியாது. எல்லாம் வெளியே தான் நின்றுட்டு ஆண்டுடைய அந்த சமூகத்தை நோக்கி அவங்க பார்த்துட்டு இருக்கணும். உள்ள போறதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. ஆனா யூதர்களுக்கு மாத்திரம்தான் அது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா தேவனாகிய இயேசு ராஜா நம்மை தேடி வந்த நாட்கள்ல அவர் தன்னுடைய மாமிசத்தை அதன் ஒரு திரையாய் அதன் வழியாய் பிரவேசிக்க கர்த்தர் வழியை உண்டு பண்ணினார். பாருங்க, எப்படின்னா அவர் பிறந்த நாள்ல இருந்து அவர் சின்ன வயசுல இருந்தே ஆண்டுடைய நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்டாரு. பாத்தீங்கன்னா நம்ம கூட ஒரு பாட்டு பாடுவோம், 6ஆம் வயதுல
ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆதம் 1:56 ஐயம் தீர உணர்ந்தார். இயேசு ஐயம் தீர உணர்ந்தார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பாருங்க, அந்த சின்ன வயசுலயே என்னன்னா ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கற்றுக்கொண்டாராமா. பாத்தீங்கன்னா ஓடி ஓடி குடுகுடுன்னு ஓடி போய் ஆண்டுடைய ஆலயத்துல உட்கார்ந்து அந்த ஆசாரி, அப்பெல்லாம் வேத வசனம் கிடையாது, ஒரு சுருள்ல தான் எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த சின்ன சின்ன காரியத்தை கூட ஆவலோடு தாகத்தோடு ஆண்டுடைய சமூகத்துல ஓடி போய் அவர் கற்றுக்கொண்டார் அந்த சின்ன வயசுலயே. பாருங்க, அப்போ அப்படி ஒரு ஒரு காரியத்தையா கற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ அந்த சின்ன குழந்தையிலிருந்தே அவர் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, ஆண்டுடைய சித்தத்தை செய்கிறவரா இருந்தாரு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு நாள் அவங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாம இருந்திருந்தா கூட அவர் பாவம் செய்கிறவரா இருந்திருப்பாரு. ஆனா அவர் தன்னையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால ஒரு சின்ன காரியத்துல கூட அவர் தேவனுக்கு பிரியமாய் நடக்க தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய உணர்வுகளை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, வாலிப நாட்டுல கூட அவருக்கு சோதனைகள் வந்தது. நமக்கு ஏற்படுகிற சோதனை போலவே அவருக்கும் சோதனை வந்தது. அதான் அவர் சொல்றாரு, வசனம் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார் என்று நம்ம வசனத்துல பார்க்கலாம். பாருங்க, நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. பாருங்க, சின்ன குழந்தைங்களுக்கு சோதனை வந்தா அவரு சின்ன வயசுல என்னென்னலாம் கடந்து வந்தாரோ அதே போல நம்ம நடக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்காரு. பாருங்க, அவர் நினைச்சிருந்தா ஒரு பெரிய மனுஷனா பாதியில அப்படியே மலையிலிருந்து இறங்கி நான் தான் ஆண்டவர்னு சொல்லி இருக்க முடியும். ஆனா பாருங்க, ஒரு குழந்தையிலிருந்தே அவர் குழந்தையாக உதித்து குழந்தை பருவத்திலிருந்தே ஒவ்வொருவருக்கும் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் அவர் வாழ்ந்து காட்டினார். பாருங்க, அப்போ அந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஒவ்வொரு நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றுகிறவரா இருந்தாரு. அந்த நாட்டுல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனா அதை நிறைவேற்ற ஜனங்களுக்கு முடியல. பாருங்க, ஏன்னா அவ்வளவு கடினமான ஒரு நியாயப்பிரமாணம், அவ்வளவு கடினமா இருந்தது. 10 கற்பனைகளை கொடுத்தாரு ஆண்டவரு. ஆனா எல்லா கற்பனைகளையும் நம்ம கொலை செய்யாம இருக்கலாம், ஒருவேளை விபச்சாரம் செய்யாம இருக்கலாம், அல்லது திருடாம இருக்கலாம். ஆனா பாருங்க, கடைசி அந்த கற்பனையில 10வது கற்பனை வரும் பொழுது இச்சியாது இருப்பாயாகன்னு சொல்றது அது யாருனாலையும் மேற்கொள்ளவே முடியவே இல்லை. ஆனா அதனாலதான் நியாயப்பிரமாணம் மனுஷனை பூரணப்படுத்தவே இல்லை. பாருங்க, பூரணப்படுத்தாதனால ஆண்டவர் ஒரு வழியை அவர் பூமிக்கு ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவரே நமக்கு வழியா, அவர் மூலமா தான் நம்ம பிதாவிடத்துல பிரவேசிக்க வேண்டியதா இருக்குது. பாருங்க, ஒரு காரியத்தையும் கற்று தேர்ந்து எல்லா நியாயப்பிரமாணத்தை 600 பிரமாணம் இருந்தது, அத்தனை அவர் நிறைவேற்றுகிறவரா இருந்தார். பாருங்க, ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா நம்ம அந்த பாவத்தை மேற்கொள்ளும்படியாய், மரணத்தை மேற்கொள்ளும்படியாய், மரணத்தை ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் அவரையே நமக்காக தந்தார். ஹல்லேலூயா. அவரே உதித்து மரணத்தை ஜெயித்தவராய், பாதாளத்தை ஜெயித்தவராய், சாவை வென்றவராய் அவரே மரித்து உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்துவாய் நமக்கு முன்பாக செல்கிறவராய், நம்மோடு இருக்கிறவராய், நம்மை போதித்து நடத்துகிறவராய் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. இயேசு ராஜா அவரே நமக்கு பாருங்க புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். பாருங்க, கிறிஸ்துவன் சொல்றது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். ஹல்லேலூயா. ஒரு இருதயத்தை மாற்றுகிற, இருதயத்துல அவர் வந்தது நிமித்தம் ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறாராமே. பாத்தீங்கன்னா புதிதும் ஜீவனுமான ஒரு வழியை நமக்கு உண்டு பண்ணினார். புதிய காரியம், புதிய உடன்படிக்கை செய்தார். பாருங்க, ஆண்டவர் உதித்த நாட்டுல அந்த பெரும்பாடி உள்ள ஸ்திரீ, குஷ்டரோகிகள் எல்லாம் பாளையத்துக்கு புறம்பே தான் அவர்கள் இருக்கணும். அந்த வியாதிப்பட்டது நிமித்தம் அவர்கள் நொந்து, அவர்கள் ஒரு குலைந்து அப்படியே வேதனையினாலே அவர்கள் மறைவா இருக்கணும். குடும்பத்தை யாரும் சந்திக்க முடியாது, தன்னுடைய பிள்ளைகளை யாரும் சந்திக்க முடியாது. அப்படிப்பட்ட
ஒரு நிலைமையில தான் எல்லாருமே அவங்க எல்லாம் வியாதி உள்ளவர்கள் எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க பாருங்க. அப்போ பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவர் வந்த பொழுது அவள் கேள்விப்படுறா, ஆண்டவர் இந்த மாதிரி சுகமாக்குறவர்னு கேள்விப்படுறா. பாளையத்துக்கு புறம்பே இருந்தவ வந்து ஆண்டவரை தொட வந்து எல்லாரும் அதை அதட்டுறாங்க. ஆனாலும் அவள் ஓடி போய் என் தேவனை தொடுவேன் என்று சொல்லி தொட்டு நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. பாருங்க, அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அதனால அவள் விடுதலை ஆக்கப்பட்டாள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ, குஷ்டரோகிகள் எல்லாரையும் கத்த தொட்டு சுகமாக்கினார். ஆண்டவர் வந்த பொழுது ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனாய் நம்மை தேடி வந்தார். ஒரு என்ன சொல்றது, ஒரு தாய் போல இருதயம் உள்ள அந்த தேவன், நம்முடைய தேவன் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்துல நம்ம வந்து ஆண்டுடைய பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்கிறதுக்கு அவர் வந்து என்ன செஞ்சார், அவருடைய சரீரத்தின் திரை வழியா நம்மை உள்ளே பிரவேசிக்க வைத்தார். பாருங்க, அவரால் அன்று வேற வழியே கிடையாது. பாருங்க, இப்படி ஆண்டவர் வந்து அவரையே கொடுத்து அவர் நமக்கு தகப்பனாய் நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றினார். வேற எந்த மதத்திலையும் வேற எந்த ஒரு சமுதாயத்திலையும் மற்ற எந்த ஒரு இதுலயுமே அப்படி நம்ம பார்க்கவே முடியாது. நமக்கு தகப்பனாய் நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வந்து உதித்த அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நிறைவேற்றி ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஏன் ஆண்டவர் வந்து அந்த ஆதியிலேயே வராம பாவம் செஞ்ச உடனேயே வந்திருக்கலாம். ஆனா ஏன் ஆண்டவர் வந்து இவ்வளோ காலம் தள்ளி அவர் வந்தாருன்னு சொன்னா, அந்த ரோமர்கள் அரசாண்ட அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த தண்டனை வந்து மகா கொடுமையா இருக்கும். அந்த சிலுவையில் அறைகிற விதம் ரொம்ப கொடுமையா இருக்கும். பாளையத்துக்கு புறம்பேதான் அந்த கொல்கதா மலை இருக்கும். அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா அந்த சிலுவையுடைய அந்த பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும். பாத்தீங்கன்னா சிலுவையில அரைஞ்சு அவர்கள் வந்து அந்த தொங்கி அந்த வெயிட் தாங்க முடியாம அந்த நரம்புகள் எல்லாம் பிந்து அப்படியே அவங்க அப்படியே அந்த வேதனை தாங்க முடியாம அப்படியே துடித்து தான் அந்த இடத்துல சாகுவாங்களாம். அப்போ பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் வந்து சீக்கிரமா சாகறதுக்கு வேண்டி கால்கள் எல்லாம் அவங்க முறிச்சு போடுவாங்களாம். பாருங்க, அந்த நாட்கள்ல கர்த்தர் வந்து அந்த ஒரு காலத்தை தெரிந்து கொண்டார். ஏன் சொன்னா, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியா இந்த உலகத்தில் எல்லாருடைய ஒருவர் கூட நரகத்துக்கு போகிறது ஆண்டவருக்கு பிரியமே இல்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் பூமியை தேடி மனுக்குலத்தை தேடி வந்தார். ஹல்லேலூயா. தன்னையே ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். அந்த சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அவர் அதான் பிதாவானவர் அவர் நொறுக்க சித்தமானாராமா. ஏன் சொன்னா, அங்கிருந்து ஒரு சந்ததியை பெற்றெடுக்கும்படியா அந்த சிலுவையிலிருந்து ஒரு சந்ததியை அவர் பார்த்தார். அதுதான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. அந்த சிலுவையிலிருந்து அவர் நம்மை பெற்றெடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் துக்கங்களை, நம்முடைய துயரங்களை, நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டதுனால அவர் உருக்குலைந்து அவர் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா பிதா அவரை நொறுக்க சித்தமானார். ஏன் சொன்னா, அந்த நாட்டுல நம்ம பாவம் செய்யும் பொழுது பலி செலுத்தணும். பாருங்க, அந்த பலி வந்து எப்படி இருக்கணுமா, பரிசுத்தமான பலியா இருக்கணும். வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல ஆடுகளை வந்து அந்த பாவத்துக்கு பலியிடுவாங்க. பாவம் செஞ்சாங்கன்னா ஆடுகளை பலியிடுவாங்க. அந்த ஆடுகள் வந்து பழுதற்றதா இருக்கணும், சுத்தமுள்ளதா இருக்கணும், அது ஒரு காயம் இல்லாததா இருக்கணும், அது வந்து பரிசுத்தமுள்ளதா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆடுதான் பலியிடுவாங்க. பாருங்க, ஆண்டவர் கூட அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாய் நம்மை தேடி வந்த தேவனாய் இருக்கிறார்.
ஹalleluya. அத யோவான் சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அந்த யோர்தானிலே ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் வரும் பொழுது அப்படியாய் அவரை பார்த்து சொல்றா பாருங்க. அதே போலதான் ஆண்டவர் நம்மை தேடி வந்தார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய், நம்மை பரிசுத்தமாக்கும்படியாய், பரலோகத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றும்படியாய் அவர் நம்மை தேடி வந்தார். யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம், ஒரே பேரான அவர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான், நானோ அவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும் வந்தேன் என்று சொல்லி கர்த்தர் பாருங்க நம்மை தேடி வந்தார். ஹalleluya. ஒரு ஆத்துமா கூட நரகத்துக்கு போவது அவருக்கு பிரியமே இல்ல. ஆமே. அதனாலதான் கர்த்தர் நம்மை தேடி வந்தார். ஆமே. பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் அடித்தார்கள், அவர்களை துப்பினார்கள். ஆனாலும் அவர் வாய் திறவாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் அமைதியா இருந்தார். ஹalleluya. எந்த இடத்துல அவருக்கு சோதனை வந்தது, வாலிப நாட்களிலே சோதனை வந்தது, அவர் சிறு வயதா இருக்கும் பொழுது சோதிக்கப்பட்டார், குடும்ப பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கொண்டார். யோசேப்பு பாருங்க, பாதியிலேயே அவர் மரிச்சு போயிட்டாரு. ஆனா அந்த குடும்பத்துடைய பொறுப்பெல்லாம் கர்த்தர் 30 வருடமாய் அந்த குடும்பத்தில அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொண்டார். ஹalleluya. ஒரு வாழ்ந்து காட்டினார். ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும், எப்படி தாழ்த்த வேண்டும், எப்படி உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வாழ்ந்து காட்டினார். ஹalleluya. ஆனாலும் பாருங்க, அவர் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராயிருந்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பாத்தீங்கன்னா அப்படிதான் அவர் சரீரத்தை ஒரு காரியத்திலையும் அந்த தன்னுடைய சரீரத்தை நொறுக்கி அவருக்கு ஆண்டவருக்கு அந்த சோதனைகள் எல்லாம் சகித்து அந்த ஒரு என்ன சொல்றது அந்த சகிப்பு தன்மை அந்த எல்லாவற்றையும் தாங்குகிற அந்த வழியிலே கர்த்தர் அவர் நடந்து வந்தார். ஹalleluya. பாத்தீங்கன்னா அவர் அவருடைய சரீரத்தை பரிசுத்தம் உள்ளவராய் காத்துக்கொண்டார். இந்த நாட்டுல நம்ம அப்படி நம்ம பார்க்க முடியுமா? நம்ம ஆண்டுடைய பாதத்துல தாழ்த்தும் பொழுது என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டு சொல்லிருக்கார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த நாட்டுல நம்ம ஆண்டுடைய பாதத்துல போகும் பொழுது அவருடைய வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல மேய்ப்பர், நல்ல ஆசாரியர் உண்டு. ஹalleluya. பாருங்க, பிரதான ஆசாரியர் என்று சொல்லி நம்ம அந்த வசனத்துல பார்க்கலாம். பிரதான ஆசாரியராய் கர்த்தர் நமக்கு நம்முடைய அவர் சிலுவை தெரிந்து கொண்டதுனால நமக்கு பிரதான ஆசாரியராய் நமக்கு மாறின அவரே நமக்கு ஆசாரியர். ஹalleluya. வேற ஒருத்தரை தேடி தேடி நம்ம ஓட தேவையே இல்லை. நமக்கு அப்பாவின் உறவு. ஹalleluya. அப்பாவை போல, தாயை போல, தந்தை போல நமக்கு கர்த்தர் இருக்கிறார். ஹalleluya. ஆசாரியர்களாய் நம்மை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். பாருங்க, அந்த சரீரத்தின் திரையை உண்டு பண்ணினார். பாருங்க, அந்த ஒவ்வொரு செயல்களும் அவருடைய அந்த திரைசீலை, தேவாலயத்தின் திரைசீலை 2ஆய் கிழிந்தது அல்லவா? அப்ப அந்த கிழியறதுல ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் அவருடைய செயல்கள். ஹalleluya. அவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். பாருங்க, அவரால் மட்டும்தான் பரிசுத்தமா வாழ முடியும். அப்ப அந்த ஆண்டவர் தான் அந்த வழியை உண்டு பண்ணி பாருங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவே அவரே பிரதான ஆசாரியராய் நின்றார். ஹalleluya. அந்த திரை அவருடைய சரீரமாகிய அவருடைய சரீரமே அந்த திரையாய் இருக்கிறது. ஹalleluya. பாருங்க, அந்த வசனத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரீரத்தின் திரை வழியே நம்ம அதுல பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். பாருங்க, ரோமர் 5:1, 8:1 எல்லாம் பாத்தீங்கன்னா ஆகையால் ஆனபடியால் அப்படி எல்லாம் இருக்கும். அதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க. ஹalleluya. பாத்தீங்கன்னா ஆண்டவர் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே நம்மையும் நியாயத்திற்கிறவரா இருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவரா இருக்கிறபடினாலே நம்மை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நீதி உள்ளவரா இருக்கிறபடினாலே
நீதியாய் எல்லாவற்றையும் நீதியை நடப்பித்தபடினாலே அவருடைய நீதியினாலே நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதாம் ஒரு பாவம் செஞ்சதுனால எல்லா ஜனங்களும் பாவிகளாய் மாறினார்கள். ஆனா ஆண்டவர் இரண்டாம் ஆதாமாய் உதித்து அவர் எல்லாவற்றையும் சகித்து அவருடைய சரீரத்தை நமக்காக கொடுத்தபடினாலே அந்த திரை வழியே நம்ம எல்லாரும் நீதிமான்களாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அவருடைய நீதியினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். ஆமென். அது மட்டும் இல்ல, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலே, மகா ஆசாரியராய் கர்த்தர் நமக்கு இருக்கிறபடினாலே அவருடைய வீடாய் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. பரலோகத்தை தான் தேவனுடைய வீடுன்னு நம்ம சொல்றோம். ஆனா பாருங்க, ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல இருக்கிறதுனால அவருடைய வீடா நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அதுதான் பரலோகம். ஆமென். பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வீடா நம்ம இருதயத்தை மாற்றினால அவர் எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணுகிறவரா இருக்காரு. அவரு நம்மை மேய்க்கிறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறவரா இருக்கிறாரு. அப்படி அவருடைய வீடா இருக்கிறப்ப இப்ப பரலோகத்துக்கு போனாலும் ஆண்டவர் அங்க இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? ஆண்டவர் இல்லாத ஒரு இடத்துல அது நம்ம இருக்க முடியுமா? பரலோகத்துக்கு போனாலுமே ஆண்டவர் அங்க இருக்கணும் இல்லைங்களா? இப்பவே நம்முடைய உள்ளத்துல அவர் இருக்கிறபடினாலே நம்ம பரலோகத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமென். பிரதான ஆசாரியராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். அவர் நம்முடைய இருதயத்துல அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை வைத்து நம்மை உரிமையோடு என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை குறித்து அழைக்கிறார். ஹல்லேலூயா. இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி, அதில் நான் இவர்கள் தகப்பனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தர் என் ஜனம் என்று சொல்லி நம்மை இஸ்ரவேலராய் ஹல்லேலூயா ஆசாரிய கூட்டமாய் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். அவரே பிரதான ஆசாரியராய் அவருடைய சரீரத்தின் திரை வழியாக நம்ம எல்லாரையும் நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். பாருங்க, இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம்ம என்னத்தை தரப்போகிறோம்? ஹல்லேலூயா. இந்த அற்பமான வாழ்க்கையை தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டாமா? ஹல்லேலூயா. தேவன் அவரை இறங்கி நரகத்துக்கு பாத்திரவான்களாய் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கி பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாய், நமக்கு மைனஸா இருந்த கர்த்தர் நம்மை பிளஸ் ஆய் மாற்றி பரலோகத்திற்கும் பூமி இணைக்கிறவராய் ஒரு பாலமாய் ஹல்லேலூயா ஒப்புர வாக்குதலின் ஊழியத்தை தந்து ஊழியத்தை செய்து நம்மை பரலோகத்தோடு இணைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அது சிலுவை எல்லாரும் அந்த நாட்டுல பாத்தீங்களா, ரோமர் அரசாண்ட அந்த நாட்டுல பயங்கர கொடுமை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எல்லாம் செஞ்சதுனால ஆண்டவர் உதித்ததுனால ஆண்டவர் எல்லா ஜனங்களும் என்ன நினைச்சாங்கன்னா, ஆண்டவர் ராஜாவாக்கிடலாம், ராஜாவாக்கிட்டா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ராஜா வாக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் அங்க ஒரு யூ டர்ன் போட்டு சிலுவையை தெரிந்து கொண்டாரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுகிற, நமக்காக எல்லாவற்றையும் சகிக்கிற தேவனாய் இருக்கிறாராமே. பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு கையில ஒரு குஷ்டரோகம் ஒரு மனுஷன் ஒரு நல்ல ஆப்பிள் எடுத்து கொடுத்தா நீங்க அதை வாங்குவீங்களா? அது நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் தான், ஆனா நீங்க வாங்குவீங்களா? அது வாங்கினால் நீங்க சாப்பிட முடியுமா? எப்படி நீங்க அத ஒரு அருவருப்பா தான் நீங்க பாப்பீங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட அசுத்தம், பாவ எண்ணங்கள், பாவ சிந்தனைகளோடு தேவனை ஆராதிக்கிறது, தேவனை துதிக்கிறதெல்லாம் கர்த்தர் அவரு பாப்பாரு. ஆனா நம்முடைய இருதயம் அது ஏற்றுக்கொள்ளுமா? ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை உமக்கு தருகிறேன், என்னை பரிசுத்தமாக்கும், நான் கொடுக்கிற துதி, நான் கொடுக்கிற ஆராதனை எல்லாம் ஆண்டவரே அப்பா பரிசுத்தம் உள்ளதா இருக்கட்டும், உம்மை பிரியப்படுத்துகிறதா இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களா இருக்கணும். பாருங்க, மாயமால ஆண்டு சொல்றாரு, மாயக்காரரை பார்த்து, பரிசேயரை பார்த்து, மாயக்காரரை உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, மாயமாலமா நம்ம ஆண்டவரை தேடாம
ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே முழு உள்ளத்தோடு ஆண்டவரே முழு பலத்தோடு ஆண்டவரே ஆராதிக்கிற ராஜான்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய உள்ளத்தை தருவோமா? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் எங்க உண்டு? ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ நல்லவர், என்னை தேடி வந்தீரே என்று சொல்லி தேவனுடைய பாதத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் முத்தமிடணும். பாருங்க, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளணும். அதை ஆண்டு சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினான் அவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன். அனைதினம் அவருடைய சிலுவை நம்ம சுமக்கிறவர்களாய், அவருடைய அன்பை ருசிக்கிறவர்களாய் ஆண்டவருடைய பாதத்துல நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நான் சாந்தும் மனத்தாழ்மையுமா இருக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்றாரு. பாருங்க, நியாயப்பிரமாணத்தை மீறுதலே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, நம்ம கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது அதை மீறுகிறவர்களா நம்ம இருக்கிறோம். அதை கை கொள்ளாமல் போகும் பொழுது நம்ம பாவம் செய்கிறவர்களா இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் இறங்கி நியாயப்பிரமாணத்தை எல்லாம் முற்றிலுமாய் அவர் நிறைவேற்றுகிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணினார். அதனாலதான் அவருடைய சரீரத்தை நமக்காக கொடுத்தார். பாருங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி பூசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது என்னுடைய ரத்தமா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நமக்காக கொடுத்தார். பாருங்க, ரத்த சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பே கிடையாது. அது நம்ம இந்த வசனத்துல பார்க்கலாம். எபிரேயர் 9:22 நம்ம பார்க்கலாம், ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே கிடையாது. பாருங்க, அந்த நாட்டுல ஆடுகளை பலியிட்டாங்க. எல்லாம் அந்த ரத்தம் சிந்தப்படணும். ரத்தத்துலதான் ஜீவன் உண்டு. பாருங்க, அந்த நாட்டுல ஒரு ஆடு பலியிடுவாங்க பாவம் செஞ்சாக்க. அதே ஆடு இந்த நாட்டுல என்ன விலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆடுடைய விலை 6000 7000 சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு தப்பும் செஞ்சோம்னா ஒவ்வொரு ஆடு நம்ம பலியிடணும். அப்படியெல்லாம் நம்ம அந்த நியாயப்பிரமாண காலத்துல மாதிரியே இருந்தா நம்ம தவறு செய்வோமா? ஏதோ ஒரு ஆண்டோடைய ரத்தம் ஒரு டேப் வாட்டர் போல நினைச்சிட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம பாவம் செய்கிறவர்களா நம்ம இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம ஆண்டவருடைய அந்த சாயலுக்கு ஒப்பாய் நம்ம மாற முடியாது. அதே ஒரே இடத்திலேயே ஒரு வளர்ச்சி இல்லாத குழந்தை போல நம்ம ஒரே இடத்துல இருக்கிறவர்களா இருப்போம். ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த கற்பனைகள் எல்லாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அவருடைய எல்லா வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியே நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய சாயலுக்கு அனுதினமும் நாம் மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை நம்ம பிடிச்சு கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனே உடைய பாதத்துல என்னை தருகிறேன் ஆண்டவரே, உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கார். மரித்தேன், ஆனாலும் சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன் சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவிக்கிற தேவன். நம்முடைய தேவன் சாத்தானை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், சாவை வென்ற தேவன். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு புதிய மார்க்கத்தை, ஜீவனும் புதிதுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. புதிது பாருங்க, அந்த சரீரத்தை, அவருடைய சரீரத்தை புசிக்கும் பொழுது நமக்குள்ளே ஜீவன் வருகிறது. ஹல்லேலூயா. நமக்குள்ள பலன் வருகிறது. மரணத்தை மேற்கொண்டு தேவனோடு வாழ்கிற ஒரு ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஒருவர் கூட நம்ம இழந்து போகவே கூடாது. பூமியில கடைசி மனுஷன் வரை கர்த்தருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பாருங்க, எபிரேயர் 4:16 நம்ம வாசித்தோம் சொன்னா, எபிரேயர் 4:16 அந்தபடியே ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடுவோம் என்று சொல்லி தைரியமாய் சேரும்படியாய் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்கு, கிருபாசன தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோம்,
கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. கிருபாசன தண்டையிலே நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, உதவியை பெற்றுக்கொள்ள நம்ம ஒவ்வொருவரும் தைரியமாய் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல போக முடியும். பாருங்க, அந்த திரைச்சீலை இரண்டாய் கிழிந்ததுனாலே நாம் எல்லாரும் பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவர் கூட அவர் தள்ளி வைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. புறஜாதியாகிய நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி கர்த்தர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு புதிய மார்க்கத்தை, புதிய ஜீவனை, புது பலனை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை அனுதினமும் அவருடைய சிறையின் கீழே, அவருடைய நிழலிலே கழிகூறத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்திலே சகாயம். உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு என்ன தேவை? உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களா, இல்ல படிப்பின் காரியங்களா, சரீரத்தின் காரியங்களா, எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் எபெனேசராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 4:16 அப்படிதான் சொல்றாங்க. ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில கூட நான் ஒரு காரியத்துக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்துல அழுகும் பொழுது அழுது நம்ம ஜெபம் பண்ண அழுக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எனக்கு அவருடைய அன்பை நினைச்சு அழுது ஆண்டவர் துதிச்சுட்டே இருப்பேன். அவருடைய சமூகத்துல என்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் வைப்பேன். பாருங்க, நான் சின்ன வயசுல கேட்டதெல்லாம் இப்போ என்னுடைய மகனுடைய திருமணமாகட்டும், மகளுடைய படிப்பின் காரியமாகட்டும், எல்லா நேரத்துல அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து அவர் அழகாய் என்னை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் அவர் அடைக்கலமா இருக்கிறார், அவர் பலனா இருக்கிறார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயை ஆளும்படி கர்த்தர் ஒரு ஆர்மை போல உங்கள் குடும்பத்தை மூடிக்கொள்ளும். ஆண்டுடைய பாதுகாப்பு, ஆண்டுடைய செயல்கள் எல்லாம் கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமே. கர்த்தர் அப்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, அந்த வசனத்தில் நம்ம 22வது வசனம், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகியும் சுத்த ஜலத்தாலே கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகியும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேரக்கடவும். பாருங்க, இந்த ட்ரூத் எல்லாம், இந்த சத்தியத்தெல்லாம் நம்ம விளங்கி கொள்ள நமக்கு விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசிப்பதை தவிர வேறு ஒரு வழியே இல்ல. பாருங்க, எப்படியோ நம்ம விசுவாசதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அவரை விசுவாசிக்கும் பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். பாருங்க, ஒரு ஆப்பிள் மரத்திலிருந்து வருது அப்படின்றத நம்ம நம்பும் போதுதான் அந்த ஆப்பிளை சாப்பிட முடியும். ஐயோ, இது எப்படி வரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்டு இருந்தோம்னா அது நம்ம அதை நம்ம பண்ணவே முடியாது, அதை நம்ம உருவாக்கவே முடியாது. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அழகாய் செய்கிறவர். பாருங்க, ஒரு குழந்தை காலையில எந்திரிச்சோன்னு பிரஷ் பண்ணும்போது, மம்மி எதுக்கு நான் பிரஷ் பண்ணணும், எதுக்கு நான் இந்த ஷூ போடணும், எதுக்கு நான் மம்மி தலை சீவணும்னு ஒன்னொன்னுக்கா கேட்டுட்டு இருந்தா நீங்க ஒன்னொன்னுக்கா நீங்க விளக்க சொல்லிட்டே இருக்க முடியுமா? ஆனா பாருங்க, அந்த குழந்தை நான் சொல்றேன் நீ செய்யப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் கூட எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது நம்ம கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா அவரு எல்லாவற்றையும் நன்மையாக மாற பண்ணுகிறவரா இருக்க, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அழகாய் மாற்றுகிறவரா இருக்க. அதான் ஆண்டு சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் உன் நினைவுகளை பார்க்கலும் மேலானது. அது வானத்தில் உள்ள உயரம் போல அவ்வளவு உயரமா இருக்கிறது. உன் வழிகள் என்னுடைய வழிகள் உண்மையில அவ்வளவு பெரியதா இருக்குது ஆண்டு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏசாயா புஸ்தகத்துல கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும்
ஆச்சரியமாய் அதிசயமாய் அழகாய் அன்பாய் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் காரியங்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் ஆண்டவரே இது என்னமாய் முடியுமோ, எப்படியாய் ஆகுமோன்னு சொல்லி அவள் நம்ம பயந்துட்டே இருக்காதபடிக்கு தேவனுடைய சந்தோஷத்திலே தேவனுடைய மகிழ்ச்சியிலே களி கூறுங்கள். ஹல்லேலூயா. மரியாள் பாருங்க, அவளுக்கு ஆண்டவர் வயிற்றில பரிசுத்த ஆவி அவர் உண்மையில் நிழலிடுவார், நீ உனக்கு பிறக்க போகிற குழந்தை இரட்சகராயிருப்பார், இயேசு என்று பெயரிடுவார் எல்லாம் சொன்ன பொழுது அவள் என்ன சொன்னா, ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவள் அப்படியே அதை விசுவாசிச்சா. பாருங்க, அப்படியே இதுவரைக்கும் நடக்காத காரியத்தை விசுவாசிச்சா. அப்படி ஒரு விசுவாசம் நம்மளுடைய இருதயத்துல வர வேண்டும் பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம அப்பா மேல, இயேசு ராஜா மேல நம்முடைய இருதயத்தை வைக்கும் பொழுது, நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அவர் மீது வைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறவரா இருக்கா பாருங்க. நம்ம இரக்கத்தை பெற ஏற்ற அந்த சமயத்துல சகாயம் செய்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ராத்திரி வேளையிலே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த யோவான் 6ஆம் அதிகாரம் 53-54 பாத்தீங்கன்னா, அதான் என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள். அது பாருங்க, அதுல ஜீவன் இருக்கிறதுன்னு சொல்றாரு ஆண்டவர். அதுல ஜீவன் இருக்கிறது. அதை நம்ம புசிக்கிறவர்களா இருக்கணும். எப்ப நம்ம ஞானஸ்தானத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுதே ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை, புறம்பான சரீரத்தையும் நம்மை பரிசுத்தமாக்குறவரா இருக்காரு. ஹல்லேலூயா. அவர் பாருங்க, நம்முடைய உள்ளத்தை நிரப்பும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்முடைய ஆத்துமாவும் பரிசுத்தமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா, அப்போ ஆண்டவருடைய சரீரத்தை புசிக்க நமக்குள்ள ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. என்னோட சரீரத்தை புசிக்கிறவனுக்கு மரணம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் அந்த வேதத்துல நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 9:3 கூட நம்ம பார்க்கலாம், 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கூடாரம் இருந்ததா. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த கூடாரம் தான் நம்முடைய இருதயம். ஹல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்படியான அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தபடினாலே நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். மார்க் 15:37-38 நம்ம வாசித்தோம்னா, இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு, ஆமென், இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரை 2ஆய் கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்னப்பட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சத்தமாய் கூப்பிட்டு மகா சத்தமாய் கூட்டி ஜீவனை விட்டாரா. பாருங்க, அவரு அந்த இருள, அந்த 6 மணி நேரம் இருளாய் இருந்ததா. பாத்தீங்கன்னா, அவர் பிதா ஆண்டவர் கைவிட்டுட்டாரு. கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் கல்வாரியில தொங்கி கொண்டிருந்தார். அவர் அப்பதான் சொல்றாரு, ஆண்டவரே பிதாவை ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி. அந்த நேரத்துக்காக அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பாவங்களும் அவர் மேல வந்தது. அவர் அத்தனையும் சுமந்தவராய் அவர் நொறுக்கப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் பிதாவுடைய அந்த பிதா ஒரு நிமிஷம் அவர் கைவிட்டுட்டாரு. உண்மையாலுமே தன்னுடைய குமாரனை கைவிட்டாரு அந்த சமயத்துல. ஆனா மற்ற நேரத்துல எல்லாம் பிதா அவரோடு கூட இருந்து பலப்படுத்தி கொண்டே இருந்தார். கெத்செமனே எல்லா இடங்களிலும் பலப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆனா ஒரு நேரம் வரும் பொழுது உலகத்தில் அத்தனை பேருடைய பாவங்களும் அவருடைய சரீரத்துல வந்த பொழுது அவர் பிதா கைவிட்டு விட்டார். அவர் அதனால்தான் மகா சத்தமாய் கூப்பிட்டு, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஆண்டவர் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருந்தார். ஆமென். பாருங்க,
ஆண்டவர் மட்டும்தான் கைவிடப்பட்டாரு. நம்ம எல்லாம் யாருமே கைவிடப்பட போறதே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இரக்கத்தை பெற்றவர்களாய் ஆண்டுடைய சிறுகின் கீழே மகிழ்ந்து கலிகூறத்தக்கதாக கத்தனமே அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். உலகத்துல யாருமே கைவிடப்படவே போறதில்ல. கைவிடப்பட்டவங்களே கிடையாது. ஆண்டவர் மாத்திரம் தான் கைவிடப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்துல நீங்கள் வரும் பொழுது, என் தகப்பனே நீர் என்னை கழுவு, என்னை உடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டுடைய சமூகத்துல வரும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய சமூகத்துல மகிழ பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில நல்ல இளைப்பாறுதலை கர்த்தர் தருவாராக. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.